உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் இந்த முஸ்லீம் இந்துக்கும் பிரச்சனை வந்துச்சு கோயில்னால. அப்போ தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க நாங்கள் ஒரு தாய் பிள்ளைன்றாங்க. இதுக்கு எனக்கு சரியான விளக்கம் எனக்கு புரியவே இல்லை. இன்ன வரைக்கும் ஒரு தாய் பிள்ளைன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு அம்மா, அவங்க இப்போ வகுத்தில் பிறந்தது ஒரு 4-5 பேர்லேயே இருக்கான், 10 பிள்ளையும் கூட இருக்கான். அப்பா ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சது, பாட்டி இருக்கும், தாத்தா இருக்கான், அப்புறம் நலப்பன், பெரியப்பன், சித்தப்பா இருக்கான், சித்தி இருக்கான், நலத்தா இருக்கான், பெருத்தா இருக்கான். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியலை, அதனால தான் கேட்குறேன். இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு தெய்வத்தை கொண்டாடுவாங்க, குல தெய்வம் உண்டு, மற்ற தெய்வம் நிறையா இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், சரிங்களா? ஒரு தாய் பிள்ளை அப்படின்னா என்ன சார்? ஒரு அப்பா அம்மாவா? இது எப்போ பிரிஞ்சிச்சு? நீங்கள் தான் 50,000 வரலாறு கூட வச்சுருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரு தாய் பிள்ளைண்டா ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களா, இல்லை ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்களா, ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்களா? எனக்கு தெரியாது. நான் வயசில் கம்மி தானே, அதனால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லையே. ஒரு தாய் பிள்ளைன்னா என்ன? அப்புறம் எதுக்கு தனித்தனியாக குலதெய்வம் வச்சுருக்கீங்க? வீடு தனியாக இருக்கலாம், பொண்டாட்டி தனியாக இருக்கலாம், பிள்ளையோட தனியாக இருக்கலாம், பேரம்பயத்தோடு தனியாக இருக்கலாம். கோயிலுன்னு வந்துட்டால் குலதெய்வம் ஒன்றா தானே வரும். ஒரு தாய் பிள்ளைன்னா ஒன்று தானே சார் வரும். இன்னொன்று இருக்கும், சம்மந்த வழி இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும். அப்படி கூட சொல்லுங்கள், எங்கள் சம்மந்த வழியினோட சொல்லுங்கள், அவர் எங்கள் சம்மந்தாரு. இப்படி சொன்னால் எங்களை மாதிரி ஆளுக்கு புரியும். இல்லை புரியல சார், அதான் கேட்குறோம். புரிஞ்சால் நாங்கள் கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. சம்தார் இருப்பார், சம்தாரனுக்கு சம்தார் இருப்பார், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவே தெரியும். இந்த ஒரு தாய் பிள்ளைன்றது எங்களுக்கு தெரியல.